ஆட்சியில் பங்கு என்பது தமிழ்நாட்டிற்கு ஒத்து வராது. இந்தியா டுடே நேர்காணலில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திட்டவட்டம். அது தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியும். அது இடையில சில பேர் கலக்கி விடுற பிரச்சனை, கூட்டணியில் ஏதாவது முறிவு ஏற்படுத்துமா அப்படிங்கிறத ஏற்படுத்துகிற ஒரு திட்டமிட்ட சதி செய்யறாங்க. அதை பற்றி நாங்களும் கவலைப்படல, அப்படியும் கவலைப்படல. திமுக காங்கிரஸ் கூட்டணியை முறிக்க சிலர் சதி என முதலமைச்சர் விமர்சனம். ஆட்சியில் பங்கு என்ற முடக்கம் தொடர்பான கேள்விக்கு பதில். நிச்சயமா இருக்கும், மற்றவங்க நினைக்கிற மாதிரி இல்லை. அதெல்லாம் நாங்கள் நல்லா இருக்கிறோம். அது இடையில சில பேர் கலக்கி விடுற பிரச்சனை, கூட்டணியில் ஏதாவது முறிவு ஏற்படுத்துமா அப்படிங்கிறத ஏற்படுத்துகிற ஒரு திட்டமிட்ட சதி செய்யறாங்க. அதை பற்றி நாங்களும் கவலைப்படல, அப்படியும் கவலைப்படல. இந்தியா டுடே நடத்திய கருத்து கணிப்பில் திமுகவுக்கும் எதிர்க்கட்சிகளுக்கும் இடையேயான வாக்கு வித்தியாசம் 12% இருப்பதாக முதலமைச்சர் பேச்சு. 3% என்றாலே பெரும்பான்மையான வெற்றி என்ற நிலையில் 12% எனும்போது மாபெரும் வெற்றியை பெற்று கணிப்பை மெய்யாக்குவோம் என நம்பிக்கை. வித்தியாசம் இருந்தால கிளீன் ஸ்வீப் தான். 12%னா அது நிச்சயம் டம்பிங் விக்டரி தான், அதில் எந்த மாற்றமும் இருக்காது. அதுக்குன்னு நாங்கள் மெத்தனமாக இருக்க மாட்டோம். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சர்வே ரிசல்ட் எங்களுக்கான பூஸ்ட், அவ்வளோதான். ஏனென்றால் திமுக என்பது எப்போதும் என்றென்றும் மக்களோட இருக்கக்கூடிய இயக்கம், மக்களுக்காக பாடுபடக்கூடிய இயக்கம். அதனால் இன்னும் உற்சாகமாக உழைச்சி உங்களுடைய கணிப்பை உண்மையாக்குவோம். மத்திய பட்ஜெட்டில் தமிழகத்திற்கு நிதி கொடுக்காததால் என்டிஏ கூட்டணிக்கு தேர்தலில் 0 தான் கிடைக்கும் என முதலமைச்சர் உறுதி. பாஜகவின் பாசிச அரசியலுக்கு தமிழகத்தில் இடமில்லை எனவும் அனைத்தையும் தமிழக மக்கள் கவனித்துக் கொண்டிருப்பதாகவும் பேச்சு. ஒன்றிய பாஜக அரசு எப்படியெல்லாம் நெருக்கடிகளை கொடுக்குது என்பதையும் மக்கள் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. நிதி பகிர்வு, வரி பகிர்வு, சிறப்பு திட்டங்கள், ரயில்வே திட்டங்கள்னு எல்லாத்தையும் தமிழ்நாட்டுக்கு அநீதியும் துரோகத்தையும் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன் இப்போ வெளியிட்ட பட்ஜெட்டில் கூட அவங்க தமிழ்நாட்டுக்கு செஞ்சது என்ன, தமிழ்நாட்டுக்கு நன்மை செய்வாங்கன்னு நம்பி தான் கோரிக்கைகளை வைக்கிறோம். ஆனால் பட்ஜெட்டில் தந்தது 0 தான். இப்போது என்டிஏ கூட்டணிக்கு அதே 0வை மக்கள் திருப்பி தரப்போகிறாங்க. மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. நிர்வாக ரீதியாக ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு பார்வையும் சில கோரிக்கைகளும் இருப்பதாக தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை பேச்சு. கோரிக்கைகளை ஏற்பதற்கும் நிராகரிப்பதற்கும் முதலமைச்சருக்கு அதிகாரம் உள்ளது எனவும் கருத்து. இது ஒரு கட்சிக்கு ஒரு பார்வையில் சில கோரிக்கைகள் வைப்பார்கள். அந்த அடிப்படையில காங்கிரஸ் கட்சியின் ஒரு சில தலைவர்கள் இந்த கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள். இந்த கோரிக்கையை வைப்பது அவர்களுக்கு உரியது. அதை பரிசீலிப்பதும் மறுப்பதும் அன்று முதலமைச்சருக்கு உள்ள அதிகாரம். திமுக கூட்டணியில் காங்கிரஸ் நீடிக்குமா அல்லது விஜயுடன் செல்லுமா என்பது கேள்விக்குறியாக இருப்பதாக நயினார் நாகேந்திரன் சாடல். தோல்வி பயத்தில் கூட்டணி ஆட்சி குறித்து முதலமைச்சர் பேசி வருவதாகவும் விமர்சனம். ஆனால் திமுக மதிப்புக்குரிய முதலமைச்சர் சொன்னது மாதிரி அவருடைய கூட்டணியில காங்கிரஸ் நீடிக்குமா அல்லது விஜய் கட்சிக்கு போவாங்களா அப்படிங்கிறது தான் இப்போ உங்க கேள்விக்குறி. இந்த சூழ்நிலையில் இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் இப்படி சொல்லியிருப்பது பார்த்தா அவர்களுக்கே ஒரு அச்சமும் ஒரு பயமும் இன்னைக்கு அவங்கள்ட்ட இருக்கு. அதனால தான் இன்னைக்கு கூட்டணி பலம் இல்லாமலும் அவர்கள் இருக்கிறார்கள். சட்டமன்ற தேர்தல் ஏற்பாடுகளை மேற்கொள்ள துணை தேர்தல் ஆணையர் பானு பிரகாஷ் தலைமையிலான அதிகாரிகள் குழு இன்று சென்னை வருகிறது. தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக், வருமான வரித்துறை உள்ளிட்ட 20 துறை அதிகாரிகளுடன் நாளை ஆலோசனை. அனைத்து மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுடனும் நாளை மறுநாள் ஆலோசனை நடத்துகிறது தேர்தல் ஆணையக்குழு.
மாவட்ட எஸ்பிக்களையும் அழைத்து சட்டம் ஒழுங்கு பிரச்சினை வரக்கூடிய தொகுதிகள், வாக்குச்சாவடிகள் உள்ளிட்டவை குறித்து விவாதிக்கின்றனர். டாஸ்மாக் ஊழியர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றித் தர வலியுறுத்தி டாஸ்மாக் தலைமை அலுவலகம் நோக்கி அதிமுகவினர் பேரணி. முன்னாள் அமைச்சர்கள் தங்கமணி, ஜெயக்குமார் உள்ளிட்டோர் தமிழ்நாடு அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம். தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்ற முடிவை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எடுக்கவில்லை. அதுபோன்ற உரையாடல்கள் எதுவும் இல்லை எனவும் மாநில செயலாளர் வீரபாண்டியன் உறுதி. இந்தியாவை பொறுத்தவரைக்கும் ஒரு கூட்டாட்சி முறை என்று வருகிற போது குறைந்தபட்ச செயல் திட்டத்தில் தான் நாங்கள் பங்கேற்போம். அந்த செயல் திட்டம் என்பது தொழிலாளர்கள், ஏழைகள், எளிய மக்கள், விவசாயிகள் நலன் சார்ந்திருக்கும். கடந்த முறை நாங்கள் அவ்வாறு தான் நடந்து கொண்டோம் என்பது உங்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டில் அதுபோல ஒரு கொள்கை முடிவு எடுக்கவில்லை, அதுபோன்ற ஒரு உரையாடல் இல்லை. சில இடங்களை கேட்டு பெறுகிற நிலையில் நாங்கள் இருக்கிறோம். எனவே எங்களுக்குரிய இடங்களை நாங்கள் கேட்டு பெறுவோம். நாங்களும் வெற்றி பெறுவோம். எங்கள் தோழமை கட்சியினுடைய வெற்றிக்கும் பாடுபடுவோம். தாவேகாவினர் தாக்கப்பட்டதற்கும் திமுகவிற்கும் எந்த தொடர்பும் இல்லை என அமைச்சர் சேகர் பாபு விளக்கம். பொதுமக்களுடன் தான் தாவேகாவினர் தகராறில் ஈடுபட்டதாகவும் திட்டவட்டம். முழுக்க முழுக்க பொதுமக்கள், இது பொதுமக்களுக்கும் அந்த இயக்கத்தை சார்ந்த அந்த கட்சியை சார்ந்தவர்களுக்கும் இடையே ஏற்பட்ட மோதல். சட்டத்துறை அமைச்சர் துரைமுருகனின் உடல்நிலை சீராக இருப்பதாக அப்போலோ மருத்துவமனை நிர்வாகம் அறிக்கை. கால்வலியால் அவதிப்பட்டு வருபவருக்கு ஓய்வு தேவைப்படுவதால் அடுத்த சில நாட்களுக்கு மருத்துவர்கள் கண்காணிப்பில் இருப்பார் என தகவல். நாடு தழுவிய அளவில் நாளை நடைபெறவுள்ள வேலை நிறுத்தத்தில் போக்குவரத்து ஊழியர்கள் பங்கேற்கக்கூடாது என சுற்றறிக்கை. விடுப்புகள், வார விடுமுறையும் ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பு. சென்னை பூந்தமல்லி வடபழனி இடையே மெட்ரோ ரயில் இயக்குவதற்கான இறுதி ஆய்வு தொடக்கம். இன்று முதல் 3 நாட்களுக்கு பிரேக்கிங் தொழில்நுட்பம், தண்டவாளத்தின் தரம், பயணிகளின் பாதுகாப்பு குறித்து ஆய்வு மேற்கொள்ள திட்டம். அமெரிக்காவுக்கு சென்றபோது உணவு உபசரித்த தமிழ் பெண்ணிடம் என்ன சாதி என்று கேட்டதாக எழுந்த புகாருக்கு பட்டிமன்றம் ராஜா மறுப்பு. சுவையை சுட்டிக்காட்டி செட்டிநாடா என்றுதான் கேட்டதாகவும், செட்டியாரா என்று கேட்கும் அளவுக்கு சின்ன புத்தி கொண்டவன் அல்ல எனவும் விளக்கம். பல தமிழ் சொந்தங்கள் வீடுகளில் இருந்து சமையல் பண்ணி எங்களுக்கு சாப்பாடு போடுவாங்க. சில நேரங்களில் சாப்பாடு நம்ம ஊர் உணவை விட சுவையாக இருக்கும். அப்போது அவங்க ஊர் பேரையும் சொல்லுவாங்க வர்றவங்க எல்லாரும். சார் நான் உங்கள் ஊர் சார் மதுரை, சார் நான் திருச்சி, நான் வாலிப்பட்டி, நான் தேனி, இப்படிலாம் சொல்லுவாங்க. அப்போ ஒருத்தங்க காரைக்குடின்னு சொன்னாங்க. அப்போ நான் செட்டிநாடான்னு கேட்டேன், ஞாபகம் இருக்குது. செட்டியாரன்னு நான் கேட்கல. இவ்வளவு சுவையாக செட்டிநாட்டு உணவு இருக்கே அப்படின்னு நான் கேட்டேன், ஞாபகம் இருக்குது. அவங்க யார், எவர், என்ன ஜாதி, இதெல்லாம் யோசிக்கிற அளவு எனக்கு சின்ன புத்தி இல்லை.